உங்கள நீங்க ஹேப்பியா வச்சுக்க என்னலாம் பண்ணுவீங்க? என்ன என் மனசை சுத்தமாக வச்சுட்டாலே போதுமே. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வரும். நம்ம சுற்றி இருக்கவங்க தான் ஹாப்பியாக இருக்கணும். நம்மளே ஹாப்பியாக வச்சுப்போம். ஹாப்பியாக இருப்போம். சந்தோஷமா மன நிறைந்த வாழ்க்கை. சந்தோஷமாக பேசுங்க. 4 பேர்கிட்ட பழகுனாலே போதும். நம்ம சிரித்து சிரித்து பேசினாலே அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நம்மளும் கொஞ்சம் ரிலீவ் உங்களுக்குள்ள சேட்னஸ் இருந்தாலும், அத மறைச்சிட்டு சந்தோஷப்படுத்தின மொமெண்ட்ல, ச்சே இதான்டா லைஃப் அப்படின்னு நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்கீங்க. இந்த எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ என் ஒய்ஃபை நான் ஓயாம திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவள் தான் எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்னு அப்போ தான் தெரிஞ்சுச்சு. என்னோட லைஃப், என்னோட உலகம். உண்மையிலே என்ன சொன்னாலும் நினச்சிக்கோங்க சிஸ்டர். அந்த ஒரு 6 மாதம் மூவ்மெண்ட் என்னால் எதுவுமே நடக்க முடியல, வைக்க முடியல. அப்போ வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என் மனைவி தான். எல்லாத்துக்குமே இன்க்ளூட் டாய்லெட் போகிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரியாக பார்த்துக்கிட்டா அவள் தான். நம்ம என்ன தான் அவளை திட்டுவோம், வைப்போம். ஆனால் அவங்க நம்மளை திட்ட மாட்டாங்க. உண்மையை சொன்னால் நம்ம பாசமாக இருக்கோமோ இல்லையோ, அவங்க தான் நம்ம மேலே அவ்வளோ ரொம்ப பாசமாக இருப்பாங்க. லேடிஸ்க்கு ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருப்பாங்க.